ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ப்ளேபாய் பிரின்சஸ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டைரெக்டாக இந்த சீரீஸ்குள்ளே போய்க்கலாம். லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா சஞ்சு வந்து வயனை கூட்டிகிட்டு பப்புக்கு போயிருந்திருப்பான். அங்கே ஜங்குக் வந்து அவகிட்ட நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். சஞ்சு, ஹே வயன், கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. சாங்கு பார்த்தியா? நல்லா வைபான சாங்கு. குடித்தா ஒரு போதை வரும்ல, அதை தாண்டி இந்த டான்ஸுக்கு ஆடினா ஒன்று வரும். வா ஆடலாம். இல்லை சஞ்சு, நான் குடிக்கணும், நான் ட்ரிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன, போ கெட் யுவர் ட்ரிங்க்ஸ், போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை, ஆனால் ஜேகே வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? என்ன பண்ணான்? அவன் அங்கே உட்காந்துட்டு என்னமோ பண்ணுறான். எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணான்? நான் குடிக்க போனேன், ஆனால் அவன் அதை வாங்கிட்டு நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் முடிஞ்சதில்லை. என்னை வீட்டில் நல்லா மாட்ட வச்சான், நல்லா கெட்ட பேர் வாங்கி கொடுத்தான். இப்போ வேணான்னு விலகி போனால் என் பின்னாடியே வரான். எனக்கு பிடிக்கல சஞ்சு. அப்போ ஜேகே அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஒயினே சைட் அடிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் சைனீஸ். டே ஜேகே, அங்கே பாடுறா, உன்னை நல்லா முழுங்குற மாதிரி சைட் அடிச்சுட்டு அப்படியே பிடிக்காத மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கா பாரு. இதான் வச்சான் பொண்ணுங்களே. இந்த பொண்ணுங்களே இப்படி தான். இல்லை ஆமாடா, நானும் இவ்வளோ நேரம் வச்ச கண்ணு வாங்காமல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கும் கண்ணு என்கிட்ட மட்டும்தான் பாஞ்சிட்டு இருந்தது. ஆனால் பிடிக்கலையா? பார்த்துட்றேன், எப்படி பிடிக்காமல் போகுதுன்னு நானும் பார்த்துட்றேன். ஒயின், நீ வா, நான் கேட்குறேன். பயமாக இருக்குது. என்ன பயம் உனக்கு அவன் மேலே? வா. ஜேகே, ஹாய் சஞ்சு, எப்படிரா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நக்கலா? இல்லைடா. என்ன பிரச்சனை உனக்கு? பைக்கில் வரும்போது ஃபாலோ பண்ணி வர, இப்போது உள்ள பப்பில் வந்து டான்ஸ் ஆடணும், அதை விட்டுட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. மச்சான், கேர்ள் ஃப்ரெண்டாமாடா இதுங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? அவளா? ஏ ஒயன், அப்படியாடி கேர்ள் ஃப்ரெண்டா இவனுக்கு நீ? சைனீஸா, நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல. ஸோ ஸ்டாப் இட், சரியா? சரிதான், போடி பா. என்ன ஒயன், கேர்ள் ஃப்ரெண்டா அவனுக்கு? சொல்லவே இல்லை. சஞ்சு, ஹே, அவகிட்ட என்னடா கேட்டுட்ருக்க? இங்கே பாரு ஜேகே, இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டேன். டே, இவனுக்கு திட்ட கூட தெரிலடா. அதான் ஒருத்தர் இருப்பான்ல, டே உங்கள் அப்பா தாண்டா, எருமை தாண்டா, நீ தாண்டா அது, அந்த கேங்குடா. ஹே சஞ்சு, ஃபஸ்ட்டு உனக்கு திட்ட தெரியுதான்னு பாரு, அதுக்கப்புறம் இது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கலாம், சரியா? டே சைனீஸா, நீ ஓவராக போகிற. டே பழம், நல்லா பழம் மாதிரி இருந்துட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு ஒரு மாதிரி கெத்தான் சீன் போட்டால் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும், சரியா? டே சைனீஸா, இங்கே பாரு சஞ்சு, என் மேலே வீண் பழியெல்லாம் போட்டுட்ருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை எப்படி தான் கிளியர் பண்ணலான்னு நான் நினைப்பேன். நான் வாங்கிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவளை வர சொல்லு. என்ன முன்னாடி முட்டை கண்ணை முள்ளிக்கிற? நீ தான் வரணும், வா. என்ன நீ இவ்வளோ ஈஸியாக கூப்பிட்ற? பின்ன காலில் விழுகணுமா என்ன? சாரிடி, அப்படிலாம் விழ முடியாது, வாயால் மட்டும்தான் கூப்பிடுவேன். ஆனால் நீ வந்து தான் ஆகணும். சஞ்சு, ஜேகே, அந்த பிரச்சனை தான் முடிஞ்சதில்ல, அதை ஏன்டா மறுபடியும் நீ வந்து கலறிட்டுருக்க? அதெல்லாம் முடிஞ்சுது, எங்களுக்கு அது யார் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் டே சைனீஸா, பாத்தியா, இவனுங்க வருவானுங்களா? இவனுங்க நல்ல பேர் எடுத்துக்க நம்ம பேரை கெடுப்பாங்களா? நம்ம ஒரு மாதிரி பார்க்க பொறுக்கி மாதிரி இருந்தால் நம்ம என்ன பள்ளி வேணாலும் சுமக்கலாமா? என்னடா நான் பார்த்தா இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? அப்படியே கேஷுவலாக ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணி காஜா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அது எனக்கு ஒரு மயிரே இல்லைன்னு நினச்சிட்டியா? அப்படிலாம் கிடையாது. நான் பேசணும் அவகிட்ட, அந்த நம்பர்லேருந்து யார் கால் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நான் ஒரு பொறுக்கி தான், ஆனால் ஒரு லெஸ்ஸான பொறுக்கின்னு சில கண்ட பொறுக்கிங்களாம் இருக்காங்களா, அவனுங்கள மாட்டி விட முடியும். ஒயன், நீ போகாத ஒயன், வா.
பயப்படுறத பார்த்தா எனக்கு டே சைனீஸா அப்படியே பேசினோம்லடா ஒருத்தன் அவன் தான் நினைக்கிறேன். அந்த தாயோலியே தான்டா ஜெகே, பாரேன் எப்படி பயப்படுதுன்னு. ஹலோ, அவன் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்கிறியா ஜேகே? சின்ன வயசுலேருந்து எனக்கு அவனை தெரியும். நீ தான் நான் கிஸ் கேட்கலன்னு இது மாதிரி பண்ணிட்டேன், ப்ரூவ்டு. இதுக்கப்புறம் எதுவுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே பாரு, நான் பண்ணல சரியா? என்ன சொன்ன? சின்ன வயசுலேருந்து உன் கூட நொட்டியிருக்கான். நீ கேள்விப்பட்டது இல்லையாடி? சின்ன வயசுலேருந்தே என் கூட இருந்தான், அவன் தான் முதுகில் குத்திட்டான்னு நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சடனாக வந்தவங்கலாம் லைஃப்பில் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களாம். அதுக்கு நீ ஒன்றும் ஏஞ்சலுன்றியா? ஐயோ டே மச்சான், வயன் சிரிப்பை பாடுறா. அப்படியா சைனீஸா? ஹே, இவங்க 2 பேரும் புல்லிஸ். ஆமாம், ரொம்ப ரொம்ப. நீ வா சஞ்சு, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சஞ்சு, அவன் மட்டும் இப்போ பேச வரலனா அப்புறம் நான் நடக்கிறதே வேறு. அவ்வளோதான், ஒழுங்காக அமுச்சிரு. டீசெண்டாக பேசிட்டு நான் அமுச்சிட்டே இருப்பேன், இல்லைன்னா அவ்வளோதான். சஞ்சு, நான் பேச விருப்பப்படல, நீ வா. இப்போ மட்டும் வரல. டே மச்சான், அந்த கிளாஸ் எடுறா. சஞ்சு மண்டையை பொழகலாம். ஹாஸ்பிட்டல் செலவங்க அவங்க அப்பனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போய் செலவு வச்சிடலாம், எடுறா. இல்லை வேணாம் வயன், நீ போய் பேசிட்டு வந்துடு. சஞ்சு, அதுக்கு போய் பயந்து நீ என்ன அனுப்புறியா? இல்லடி, ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்க, அவங்க யாரும் கண்டுபிடிக்கட்டும், நீ போ சரியா? எப்படி இருந்தாலும் அது அவனுங்களாக தான் இருப்பானுங்க. ஆமாம், நீ போ. சஞ்சு, வாடி, என்னடி சஞ்சுன்னு நின்றுட்டுருக்க, வா அப்படின்னு சஞ்சு பார்க்கவே ஜங்குக்கு போய் ஒயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஒயன் அப்படியே சஞ்சுவே துரோகி மாதிரி பார்த்துட்டு போகிறா. நான் துரோகி மாதிரி பார்த்துட்டு போகிறா. நான் என்ன பண்ணுறது? நான் மட்டும் தனியாக இருக்கேன். பசங்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் ஜேகேக்கு பயந்துருக்கவே மாட்டேன். மனசு கஷ்டமாக இருக்காடா சஞ்சு? ஆமாம் சைனீஸ்ண்ணா, இப்போ மட்டும் அண்ணான்னு கூப்பிட்றா. தனியாக மாட்டீங்கனியா? வா வந்து குடி, வா. நான் விட்டுருண்ணா, வந்து குடிடா, வா. இங்கே வாங்க, இங்கே வந்து நில்லுங்க செல்லக்குட்டி. அப்படின்னு ஜேகே அப்படியே வாலை லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கிட்டக்க போய் அவர் ரொம்ப குட்டியாக இருப்பாள், ஸோ குனிஞ்சு நிற்கிறான். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் சொல்லு, நான் சீக்கிரம் போகணும். உன் இடுப்பில் ஒரு மச்சம் இருக்குல்ல, இது பேசுறதுக்கு தான் கூப்பிட்டியா நீ? அங்கேருந்து ஏன்டி என்னை பார்த்துட்டே இருக்க? இன்ஜெக்ஷன் போட்டுடி நல்லா உன் கண்ணால். நான் உன்னை பார்த்தேன். இல்லை, நான் உன்னை பார்க்கல. பொய் பேசுகிற பார்த்தியா? ஆனால் இதுக்கு முன்னாடி நீ நிறையா உண்மை பேசியிருக்கேன், எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு. என்னன்னு தெரில, இப்படி பொய் பேசும்போது மட்டும் ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்துக்கோ, எனக்கு ஏதாவது வந்துட போகுது. என்ன வரும்? என்ன வரும் உனக்கு? ஏதோ வரும், என்னென்னமோ. இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்து நின்றுட்டுருக்கியா? எப்படி கூட வச்சுக்கோ, உன் கூட இருக்கணும், அதான் உன்னை தள்ளிட்டு வந்த ஓரமாக அந்த குரங்குக்கிட்ட இருந்து. தள்ளு, நான் போகிறேன். ஒயன், ஏன்டி இப்படி சேட்டை பண்ணுற? உங்ககிட்ட தாண்டி கற்றுக்கணும். த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒருத்தனை பிடிக்கும் போது எவ்வளோ பாசமாக இருப்ப, அதே கொஞ்சம் பிடிக்கலனாலும் அப்படியே மாறிடுவேன்னு. எல்லாமே மறந்துட்டியா ஒயன்? நீயும் நானும் எப்படி இருந்தோன்னு? எனக்காக நீ கிரவுண்டுக்கு வருவேன் நேரமாக 6 மணிக்கெல்லாம், அதெல்லாம் மறந்துட்டியா? அப்போ ஒயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீ தான் அது எல்லாத்தையும் கெடுத்துட்ட. யூ ரன் எவ்ரிதிங். ஜேகே, நான் என்ன பண்ணுறது சொல்லு? நான் ஒன்றும் எதுவுமே ரன் பண்ணல. உனக்கு தெரியும் போது நீ என்கிட்ட ஓடி வருவடி, அப்போ நான் பார்த்துக்கிறேன். அது அப்போ பார்த்துக்கலாம். நான் போகிறேன். இங்கே பாரு, இன்னும் 1 வீக் தான் எனக்கு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் நீ எங்கேயோ நான் எங்கேயோடி. ஸோ அதனால எது கழுகுற இப்போது? அழலாம் இல்லை, நான் எது கழுகணும்? சரி, நீ என்ன ஒத்துக்குவா போகிற? நீ ஸ்கூல் விட்டு போகிறதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிகிட்ருக்க? என் மேலே நீ இவ்வளோ கேவலமான ஒரு இது வச்சிட்ருக்க.
அதை எப்படி நான் தொடையணும்? சொல்றி. நீ என்னை பார்த்து சிரிச்சே நான் அனுப்பி விடுறது எப்படி இருக்குது? ஒரு மாதிரி இவன் கெட்டவன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி ஸ்கூலை விட்டு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேணாம். நீ அமைதியாக இரு. என்னை பார்க்காத, என்னை ஃபாலோ பண்ணாத, எதுவுமே பண்ணாத. அமைதியாக இரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய கன்சர்ன் உனக்கு எதுக்கு ஜேகே? உனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆமாம் ஜேகே, நீ எனக்கு இனிஷியல் டேஸில் ரொம்ப பெரிய க்ரஷ். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹோப்பது இப்போவும் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் இப்போ சுத்தமாக இல்லை. 1% கூட. பொய் சொல்லாதடி, சரியா? உன் மனசுக்குள்ளே நிறையா லேயர்ஸ் இருக்குது. மேலே ஒரே ஒரு ஷீட் ஹேட்டுன்னு ஒட்டிகிட்டு இருக்கு. அதுதான் உன்னை அப்படி பேச வைக்கிது. ஒன்ஸ் அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன்னு வையேன், உனக்கு என்ன பழைய மாதிரி பிடிக்கும்டி. எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது ஜேகே. நீ தான் எல்லாமே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது லவ்லாம் கிடையாது. ஆமாம், நீ ஒரு மாதிரி எப்போவும் சொல்கிற, நீ ரொம்ப அழகாக இருக்க தான். ரொம்ப எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்க்குறாங்க தான். ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக உன்னை பார்த்தேன். ரொம்ப பிடிக்கும். நீ பண்ணுற விஷயம் கூட, நீ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகிற விதம், நீ நடக்கிற விதம், நீ பேக்கை ஒன் சைடாக போட்டுட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி விசில் அடிக்கிறது, எல்லாமே நான் அட்மையர் பண்ணி டைரி அது இதுன்னு எழுதி வச்சுருக்கேன். உண்மைதான். உனக்கு தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்ச ரீசனே என்ன தெரியுமா? நீயும் சோஃபியாவும் லவ் பண்ணீங்கல்ல, அந்த டைமில் நீ சோஃபியாவை லவ் பண்ண விதம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. யாருமே சோஃபியாக்காவை பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் ஜேகேவோட ஆளுன்னு ரெஸ்பெக்ட் தருவாங்க. அதெல்லாம் தாண்டி அவளை லவ் பண்ணும்போது நீ ரொம்ப உண்மையாக இருப்ப. யாரையும் பார்க்க மாட்ட. அப்போ கூட உனக்கு அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வரும். இந்த ஸ்கூல்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருப்ப. யாரையுமே கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். அப்போ நான் உனக்கு அவ்வளோ பெரிய க்ரஷ் தெரியுமா? நான் உன் முன்னாடி நடந்து வருவேன், நான் உன்னை ரொம்ப அப்படியே பார்ப்பேன். ஆனால் நீ என்னை பார்க்க மாட்டேன். சோஃபியா கிளாஸவே பார்த்துட்டு போவேன். அப்போல்லாம் நான் எப்போவுமே சொல்வேன், எனக்கு ஒரு பையன் லவ் பண்ணணுன்னா ஜேகே மாதிரி ஒரு பையன்தான் வேணும் அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் ஒரு ஐடியாவே இருக்காது தெரியுமா? நம்ம 2 பேரும்லாம் இது மாதிரி க்ரஷ்ஷாக இருந்து பேசுவோம், இதெல்லாம் நடக்கும்னு ஐ ஹாவ் நோ ஐடியா ஜேகே. நான் என்ன நினச்சேன்னா, அப்படியே நீ ஸ்கூல் விட்டு போயிடுவ அந்த அக்கா கூட, அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும், நான் உன்ன மாதிரி ஒரு பர்சனை ஃபைண்ட் பண்ணுவேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆச்சுல்ல, அப்போ உன்னை விட சீரியஸாக சொல்கிறேன், நான் ரொம்ப அழுதேன். ரொம்ப. ஒரு வாரம் சரியாக சாப்பிடல, காய்ச்சல் வந்துச்சு. என்ன? ஆமாம், ரொம்ப வியர்டாக இருக்குல்ல. எனக்கு ஏன்னு தெரியாது, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது எனக்கு பிடிக்கல. நீ மறுபடியும் அவங்க கூட பேசினா அது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ எனக்கு என்னாச்சுன்னு. ஆனால் அப்போது நான் ரொம்ப சென்னாக்கெலாம் தெரியும், என்னை ரொம்ப திட்டுவா. அவனுக்கு பிரேக்கப் ஆகி அவனே ஒரு மாதிரி உன்னை மாதிரியெல்லாம் ரொம்ப அழலை, நீ ஏண்டி ரொம்ப அழுகிறேன்னு. ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன் நான். ஏன் அவனுக்கு அப்படி நடக்கணும், ஏன் அந்த பொண்ணு விட்டுட்டு போகணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என்கிட்ட வந்து பேசுவேன், நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கிஸ் கேட்ப. அப்போல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணும், எனக்கு உன்னோட கதை எல்லாமே தெரியும். நீ எப்படி சோஃபியை லவ் பண்ண அப்படி இப்படின்னெல்லாம். அவகிட்ட நீ லவ் யூ சொல்லிட்டு தான் கிஸ்லாம் கேட்ட பண்ணேன். ஆனால் நான் என்னோடய க்ரஷ் நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா? நான் உன் மேலே ரொம்ப உன்னை பார்க்குறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதை வச்சு நீ என்கிட்ட கேட்டியா? எனக்கு அதுவே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால தான் நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. நல்லா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சரி, இவன் கூட வாழ முடியலனால அட்லீஸ்ட் ஒரு முத்தம் அதுவாது கொடுத்துடலான்னு நான் பண்ணியிருக்க மாட்டேனா? எனக்கு அந்த டைமில் நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ்டாக தெரியல. எனக்கு அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கிஸ் பண்ணலன்னு நீ இவ்வளோ பெரிய ஒயன் அதெல்லாம் பண்ணலை ஒயன். சீரியஸாக நான் பண்ணலடி. என்னை ஏன் நம்பவே மாட்டுற? 100 தடவை உங்ககிட்ட சொல்கிறேன்ல. எனக்கு தெரில ஜேகே, ஆனால் என்னோடய சாப்டர், என்னோடய ஜேகேன்ற ஒரு க்ரஷ் சாப்டர் இது முடிஞ்சுது எப்போவோ. அதுக்கப்புறம் நீ இப்படி என் பின்னாடி வந்து ப்ரூவ் பண்ணணுன்ட்டு ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அது பண்ணக்கப்புறம் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆகாது. நீட்ட வரமாட்டேன். சரி, இன்கேஸ் அது நான் இல்லை, வேறு ஏதோ ஒரு தாயொலி அப்படின்னு தெரிஞ்சா
ஒரு கில்ட் கூட இருக்காதாடி? இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. என் பின்னாடி வராது. சொல்லிட்டு போவேன். நான் வந்து பேசினா பேசவே மாட்டியா? பேச மாட்டேன். என்ன என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் பேச மாட்டேன்? ஆமாம். ஏன்? என்ன அப்படி ஒன்று நடக்க போகிறது இல்லை, அதை பற்றி நான் ஏன் பேசணும்? அவ்வளோதான் ஜேகே, அதுக்கப்புறம் வராத. நான் கைண்டாக சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். பாய் அண்ட் குட் பாய். அடுத்த வாரத்துலேருந்து ஒன்று பார்க்க முடியாதுல்ல? உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் போய்ட்டு இது மாதிரி எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை கொடுக்காது. ஹாப்பியாக இரு, சரியா? சஞ்சு வா போகலாம். அப்போ ஜேகே அந்த வாலில் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கோவமாக நிற்கிறான். நீங்கள் சஞ்சு ரொம்ப குடிச்சிருக்கான், நீங்களே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகே ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டு சாக்ஸ் போடும்போது அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். வயனை பற்றி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். அண்ணா ஜன்னா வாடி வா. என்ன ஓரமாக நின்றுட்டுருக்க? ஏன் சோகமாக இருக்க? நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நல்லா ஓகே தான். பொய் சொல்லாத. நீ எதுக்கு பின்னாடி அந்த ஒயின் பின்னாடி போகிற? ஐ டோன்ட் லைக் இட் அண்ணா. நீ எப்பவும் கெத்தாரு. ஜன்னா, நான் பண்ணாத தப்புடி அது. என் மேலே பழி போட்டிருக்கா, நான் ப்ரூவ் பண்ண வேணாமா? வேணாம், அதுக்கு அவள் டிசர்வே கிடையாது. வேணாண்ணா. அடுத்த வீக் உனக்கு ஸ்கூல் முடியுது. ஹாப்பியாக நீ உன்னோட காலேஜ் டேஸை ஸ்டார்ட் பண்ணு. அங்கே உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? பாரா, இவ்வளோ நாள் நான் கழுவி ஊற்றிட்டு இருந்த தங்கச்சி இப்போது சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறா. இல்லைண்ணா, என்னால் முடியல. அம்மா அப்பா எல்லோரும் நான் எப்படி திட்டுறாங்க. நீ எதுக்கெல்லாம் டிஸ்டர்பே இல்லை. நீ இன்னும் சின்ன குழந்த தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதாவது வேணுமா என்ன? பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கல, அவனை கூப்பிட்டு போய் காட்டணுமா? ஐயோ, உன்கிட்ட போய் பேசின பாரு. அப்படிலாம் இல்லை. ஒயின் பின்னாடி நீ சுற்றுறது நான் இனி பார்க்கக்கூடாது. ஜன்னா, என்னண்ணா? நான் ஒயினை லவ் பண்ணுறேன். அண்ணா என்ன? அது சீரியஸ்? சீரியஸ், அப்படி ஒரு சீரியஸ். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பாதியில் விட்டு போகிற காதல் மாதிரிலாம் தெரில. எனக்கு அவள் லைஃப் லாங் வேணும் ஜன்னா. ப்ளீஸ் அவகிட்ட பேசாத, அவளை பார்க்காதன்னு மட்டும் சொல்லாத. அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிட்டேனால அவளை பார்க்காம இருக்க முடியாது. அண்ணா என்ன சொல்கிற? எது இவ்வளோ ஷாக்? காதல் வர்றது சகஜம் தானே. ஆனால் எனக்கு என்னமோ லைஃப் லாங் இது போகும், குழந்தைங்களாம் அவள் கூட தான் தோணுது. நீ அவகிட்ட போய் பேசு. என்னால் உங்கள் 2 பேருக்கு எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எவ்வளவோ கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் விடவா இது? சொல்லு அண்ணா. போய் பேசு. இன்னைக்கு நீ அவகிட்ட பேசட்டும், சரியா? நான் பேச மாட்டேன் குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போயிடுறா. ஸ்கூலில் சஞ்சு அப்படியே ஓடி வந்துட்டுருக்கான் பின்னாடியே. சாரிடி, என்னை மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு? விட்டுட்டு போனல நேற்று அவன்கிட்ட பயந்தாங்கோலி. நான் அப்படி சொல்லாதடி. உன் கையில் கிளாஸ் வச்சுருந்தா, மண்டையில் போட்டிருந்தா யார்ரி? தூக்கிட்டு போயிருப்பேன நீ? சீரியஸாக நீ ஒரு பயந்தாங்கோலி சஞ்சு. விட்டுட்டு போனல. சரி, என்ன அவன் கூப்பிட்டு போய் என்ன கேட்டான்? அவன் என்ன கேட்டிருப்பான்? யார்? என்ன நான் கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு ரிப்பீட்டடாக அதை தான் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் நீ என்கிட்ட எப்போ பேசுகிறது? கிளம்பு. வயன் ப்ளீஸ் டி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவ்வளோ பெரிய பொறுக்கிடி அவன். ஒரு அடி அடிச்சிருந்தா கீழே விழுந்திருப்பேன்டி. சரி வா. இன்றைக்கி என்ன ஹை போனிட்டெல்லாம் போட்டிருக்க? ஒரு மாதிரி அழகாக இருக்க, கண்மையெல்லாம் வச்சுட்டு. சும்மா வைக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளே என் செல்ஃபை தொலைச்சிட்டேன் சஞ்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் அழகாக இருக்கலான்னு அப்படின்னு கிளாஸ்க்கு போய் உட்கார்றா. ஸோ உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க கிளாஸ் மிஸ் அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. ஓகே கேர்ள்ஸ், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 12Dக்கு போயிட்டு அங்கே சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க ரெக்கார்ட் நோட்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ இருந்தே நம்ம அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கலாம். ஸோ ரெக்கார்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் உங்களெல்லாம் புரிஞ்சுக்க தோணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சும்மா சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அவங்க ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் பார்த்து அதை படித்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே
ஒரு எஸ்ஸேவாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? மேம், ஏன் மேம் எங்களை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்களாம் டாப்பர்ஸ். ஸோ உங்களை வச்சு தான் இது பண்ணிவிட்டா மிச்சவங்களுக்கெலாம் சொல்ல முடியும். மேம் நான் 12Aக்கு போட்டா? நோ, 12Dக்கு தான் போகணும். ஷோ, அது அந்த ஜேகே பையன் கிளாஸ் ஆச்சு. ஷோ, சரி, நம்ம அவன்கிட்டயே வாங்க போகிறோம், வேறு யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படியே அந்த கேங்கோட கேர்ள்ஸு பாய்ஸுன்னு கலந்து மேலே போகிறாங்க அவன் கிளாஸுக்கு. ஜேகே அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்கான். சைனீஸா, இந்த கட்டி புடிடா இந்த சாங் இருக்குல்லடா, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும்டா காலேஜ்லாம் போனால். அங்கே மட்டும் இது மாதிரிலாம் நடக்குது, நம்மளுக்கெல்லாம் நடக்குமாடா? நடக்காமல் இருக்குமாடா ஜேகே? அங்கே போயிட்டா நம்ம சீனே வேறடா. இந்த சம்மர் ஹாலிடேஸ்லேயே நம்ம நல்லா ஸ்டைல் பண்ணிக்கணும். இந்த ஹேர் ஸ்டைலே ரொம்ப நாளைக்கு இருக்குது, நம்ம நல்லா பண்ணிவிட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு டேவே கலகுறோம், சீனியர் ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்கிறோம். நம்ம தான்டா ஜேகே. டே ஜேகே, வைன் வந்திருக்காடா? டே, என்னடா இவன் இன்னைக்கு இப்படி இருக்கா? ஆமாம் மச்சான், வைன் என்னமோ புளிவாக இருக்க மாதிரி இருக்கு. கண்மையே, போனிட்டெயிலு, ஐயோ இவ்வளோ அழகாடா இவ. நான் சாகடிக்கிறதுக்கே பிறந்திருக்கா போல, செம்மையாக இருக்காடா. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? எதுக்கு என் கிளாஸ் தேடி வந்திருக்கீங்க? மேம், எங்களோட மேம் இங்கே ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ண சொன்னாங்க. கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஹோ, ஏன் என்கிட்ட அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லார்கிட்ட இருந்தும். அப்போ எல்லோரும் ஓடுறாங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க க்ரஷ் கிட்ட. ஜேகே கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் போகிறாங்க, பட் ஜேகே அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. டே சைனீஸா, ரெக்கார்டு வேறு முடியவே இல்லைடா, மயிராட்டம் இருக்கும்டா. நீ முடிச்சிட்டியா? யார்கிட்ட என்னடா கேட்குற? நான் ஒரு புள்ள தான்டா எனக்கு எழுதி கொடுத்துது. குட்ரா நான் வைன்கிட்ட கொடுக்குறேன். டேய், அது நல்லாவே இல்லைடா ஹேண்ட் ரைட்டிங்கு, நானே சூத்தடி வாங்கிட்டேன்டா சார்கிட்ட இருந்து. பரவாயில்ல, குட்டு. சைனீஸுன்னு ஒரு பேர் வேறு கேட்குது இந்த நோட்டுக்கு. கிளி, ஜேகேன்னு எழுது. லிசாக்கா, ஹாய், எனக்கு உங்கள் ரெக்கார்ட் நோட் கிடைக்குமா? அஃப்கோர்ஸ்டா செல்லம், நான் தரேன். ஏ லிசா. ஜேகே, என்ன பண்ண போகிற? சோஷியல் சர்வீஸா? வெட்டிடுவேன், நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட தள்ளி விடு. என்னது, உன்கிட்ட தள்ளி விடணுமா? நான் என்ன ஆடா மாடா? அக்கா உங்களது க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும்க்கா, உங்களுக்கு கொடுங்களாங்க்கா. பார்த்தல்ல, கொடுக்கக்கூடாதுன்றான். நான் மட்டும் கொடுத்தேன், அவ்வளோதான். என்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. போ, அவன்கிட்டே வாங்கிக்கோ. அக்கா நோ, அக்கா ப்ளீஸ். சாரிடா செல்லம், சாரி. ஷோ, டே சைனீஸா, நல்லா தான்டா இருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங். இதுக்கு என்னடா? டே இருறா, இங்கே ஏதாவது எழுதி கொடுக்கலாம். உன் கண் இன்றைக்கி நல்லா இருக்குடி, கண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்டி. நல்லா இருக்கா? டே அதுலேயாண்டா எழுதுனேன். ஐயோ டே, இன்னுமே சைனுக்கே வைக்கலாடா. ஜேகே அந்த புள்ள பாவண்டா, அது எனக்காக எழுதி கொடுத்துதுடா. டே மயூர், போ, இன்னொரு தடவை வேறு எவ்வளோ பிடிச்சி எழுதிக்கோ. டேனியல் அண்ணா, அண்ணா எனக்கு உங்களோட ரெக்கார்ட் நோட் கிடைக்குமா? நான் படிச்சுட்டு தந்துடுறேன். டே டேனியலே, ஜெகே கொடுக்க போறியா மச்சான்? இல்லைடா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு கேட்டுருச்சு, அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்க போகிறேன். டோன்ட் வரி மச்சான், எடுத்துக்கோவா? அண்ணா நீங்கள் என்னண்ணா? நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன். ஜேகேட்டும் கேட்டுக்கோமா, அவன் தருவான். போ. இந்த அண்ணா கண்டிப்பாக தருவாங்க, இவன் ஜேகே ஃப்ரெண்டு கிடையாது. ஹார்டிக் அண்ணா, ஹாய். நீ ஜேகேட்டே கேட்டுக்கோமா. அண்ணா, நான் உங்ககிட்ட ரெக்கார்ட் நோட் கேட்டு வந்தேன். நீ ஜேகேட்டை கேட்டுக்கோமா. நீ ஜேகேட்டை கேட்டுக்கோமா. அண்ணா ஹலோ, நீங்கள் ஜேகேட்டை கேட்டுக்கோங்க, அண்ணா விட்டுடுங்க. டே ஜேகே, அவங்க பாடுறா அவனை. அவன்லாம் நம்ம கால் கீழே இருக்கான்டா, அதான் ஜேகேன்னு. டே ஹார்டிக், தேங்க்ஸ்டா பையா, உனக்கு என்ன வேணுமோ கேள்வி வாங்கி தந்துடுறேன். என்ன இங்கே வாடி, நான் தர்றேன் உனக்கு. இங்கே பாரு, அழகாக இருக்குல்ல என் ரெக்கார்ட் நோட்டு.
இல்லை எனக்கு ரெக்கார்ட் நோட்டே வேண்டாம். ஒயன், மேம் கிட்ட என்னடி சொல்வ? எல்லாருமே வாங்கியாச்சு, ஜேகே கிட்ட இருக்கிறது மட்டும்தான். போய் ரெக்கார்ட் நோட் தானே, அது வாங்கி படிடி போ. நான் உன்னோடது கொடுக்குறியா? நம்ம 2 பேரும் மாற்றிக்கலாம். ஏம்மா குடிக்க போறியா? இல்லை இல்லை இல்லை, இங்கே இருக்கவங்க யாரும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது, நான் தான் கொடுப்பேன், புரியுதா? பொறுக்கி ராஸ்கல். ஒயன் வாடி, வந்து வாங்கிட்டு பார்க்கலாம் வா. ரெக்கார்ட் நோட் இந்தா, நல்லா படி. மிஸ்ஸு கேட்குற கொஸ்டின்லாம் டான்னு பதில் சொல்லணும். என் பேரை காப்பாற்றணும். நான் ஏன் உன் பேரை காப்பாற்றணும்? ஏன்னா ரெக்கார்ட் நோட் எந்தடி? என் பேர் தான் அதில் பறக்கும். இங்கே பாருங்கள், ஒயன் ஜேகே ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்து அப்படியே ரொம்ப கெத்தாக சொல்லி முடிக்கிறான்னு, அந்த பேர் தான் எனக்கு வேணும். சும்மா என்ன வேணும் நினச்சிட்டு அப்படியே மக்கா உட்காண்ட்ருக்காத, புரியுதா? சரியான திமிரவனுக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சில பேருக்கு புரியாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் என்ன அப்படின்னு டிஸ்கஸாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ கிளாஸ் கூட இல்லை, நான் எல்லாமே நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போதில்லை, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு சொல்லித்தரனாலே உங்களோட மார்க்ஸ்லாம் குறைஞ்சிடாது. ஸோ அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே ஸ்டாஃப் ரூம் போகிறேன். ஓகே மிஸ் யூ ஜேகே குறும்பு அப்படின்னு அவங்க அப்படியே ஜேகேவை கொஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க இதான் சாக்குன்னு அவங்க க்ரஷ்ஷு கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. சைனீஸாக போடா, முன்னாடி பெஞ்சு போடா, அங்கே போகிற அந்த புள்ள கூடுது போ. டே போடா, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கே இருக்கேன். போடா, நானும் என் ஆள் உட்காந்துக்குறோம், நீ போ. ஸோ தள்ளு, ஒயன் தள்ளு. போய் உட்காரு போ. உனக்காக தான் என் சீட்டை துரத்தி விட்டான், போ. சி, ஆளும் மண்டையும் பாரு. உட்காரி, வா பக்கத்தில் வா. என்ன படிக்கணுன்னே தெரியல அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவன் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, லெட்டர்லாம் தாண்டி என்ன தான் நோட்டை பார்த்தாலும் வெளியில் உள்ளதெல்லாம் தெரியும்ல, அது மாதிரி ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவன் அதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்கான்? என்னை பார்த்து கோமாளி மாதிரி இருக்கா? அந்த சைடு பார்க்க வேண்டியதானே. நான் இப்போ படிக்கணுமா இல்லை வேண்டாமா? என்ன இது? இன்னும் ஒன்றுமே புரியல. என்ன லெட்டர் இது? சிவனோடதா? ஜேகேவோட ரெக்கார்டு தான். இந்த நான் இதெல்லாம் முடிச்சிருக்கோன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் நோட்டாக கிடைக்கணும். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுல்ல, ஏன் என்னவே பார்த்துட்ருக்க? என்னடி ஹேர் ஸ்டைல் இது? நல்லா முயல் மண்டை மாதிரி. ஏன் நல்லா இல்லையா? சரி காம், நான் எப்போது இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் போட்டு வந்திருக்கேன்னு தெரியுது. அப்படிலாம் இல்லை, தெரியுது உன் மூஞ்சிலேயே. நான் கேட்டோடனே அப்படியே ஐயோ அப்படிலாம் இல்லை. அழகாக இருக்க, நல்லா முயல் குட்டி மாதிரி. முன்னாடியே போட்டு வர வேண்டியதானே இது மாதிரிலாம். கண்மை வேற என்னமோ பண்ணுது. நான் படிக்கணும். ஏண்டி இவ்வளோ வருஷம் ஸ்கூலில் இருந்தேன், இடையில கூட உன்னை சைட் அடித்தேன். அப்போல்லாம் ஒரு நாள் கூட இப்படி மினுங்குனதே கிடையாது. இப்போது உங்ககிட்ட எனக்கு எந்த அசஸும் இல்லாமல் இருக்க. அசஸ் இல்லாதப்போ இவ்வளோ க்யூட்டாக வந்தா நான் என்ன பண்ணுறதுடி? எல்லாரையும் படிக்க விடுறாங்க. சரி படி. இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை, யாரோடது இது? யார்கிட்டேருந்து வாங்கி கொடுத்த? அது எதுக்கு உனக்கு? படிக்கிறதுக்கு ஒன்று எப்படியோ வாங்கி கொடுத்துட்டேன். இது மாதிரிலாம் மயிறு வேலைலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. சோஃபிக்கு கூட பண்ணது கிடையாது. சரி படி. இப்படி பார்த்தா நான் எப்படி படிக்கிறது? நான் எங்கேயோ பார்த்துட்டு போகிறேன், நீ படிக்க போகிற. நீயே கவனத்தை ஏமால காட்டுற. நீ படிக்கிற பொண்ணு வேறு படி. கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே இல்லை, படிக்க விடாமல் பார்த்துட்ருக்கான். எனக்கு வேறு கண்ணு அங்கே தான் போதும் அவன்கிட்ட. வாங்கி தர ஒரு நல்ல நோட்டை வாங்கி தர வேண்டியதானே. இது என்ன பணம் அடி, நல்ல நோட்டு கள்ள நோட்டுன்னு இருக்கிறத படியேன்.
எனக்கு ஒன்றுமே புரியல. எங்க காட்டு, எந்த வேர்டெல்லாம் புரியல நான் சொல்கிறேன், காட்டு. இதோ இது என்னது? எங்க அப்படின்னு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்போ எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட சென்ட் வாசம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஐயோ வேணாம் ஒயன், வேண்டாம். இது ரொம்ப மோசம், ரொம்ப தப்பு. அவன் மேலே நீ கோவமாக இருக்கும்போது இப்படி அவன்கிட்ட ஃபாலோன் ஆகக்கூடாது. என்ன ஒயனும் புத்தி, உனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவும் இல்லையா? வேண்டாம். இது நான் எங்கேயோ படிச்சிடுங்க. இந்த வேர்டு உனக்கு புரியலையா? அது அது படிக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லலை நான். அது என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியல. அது என்ன வேர்டுன்னு தெரிஞ்சால் எனக்கு மீனிங் தெரிஞ்சிடும். அப்படி தானே? இரு. ஐயோ என் கிட்டக்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் போல். இது என்னன்னா அப்படின்னு அவன் கை ரொம்ப பக்கத்தில் அவங்க செஸ்ட் கிட்டே இருக்குது. ஆனால் அவன் அது வேணும்னே பண்ணல, ஜென்யூனாக தான் பண்ணுறான். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே நீ ஏன்டா இப்படிலாம் இருக்க? எனக்கு ஏன் உன்னை பார்த்தா மட்டும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் இழக்க தோணுது. என்னை கவனிக்கிறல்ல? இந்த வேர்டு தானே கேட்ட? இல்லை இதோ இந்த வேர்டு. இப்போ இது தானடி கேட்ட? முயல் நீ என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது, இதுதானே கேட்ட? இந்த லைனே வேணும் ஃபுல்லாக. லைனே என்ன தெரியுமா இது? தி கிவன் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் ஆன் அ மீட்டர், எ வால் மீட்டர், எ செல் ஆர் பேட்ரி எலிமினேஷன். இப்படி தான் எழுதியிருக்குது. யாரோடதுனே தெரில, எனக்கே புரியல. ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சில்ல உனக்கு? புரிஞ்சுது. ஏய் எதுக்கடி உனக்கு இவ்வளோ வேர்த்து கொட்டுது? ஏசி போடுறாரு. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போதும். யாரோட ரெக்கார்ட் நோட் இது? அது ஒரு பொண்ணு ஆப்சண்ட். அவங்கக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன், நான் போகிறேன். அதுக்கே தெரியாது எனக்கு நீ இருக்கனால ஏதோ தெரியுது, அசிங்கப்படக்கூடாதுன்னு. படி. சரி தள்ளி உட்காரு. ஓ வேர்த்து கொட்டினதுக்கு ரீசன் இதுதானா? அப்படிலாம் இல்லை, ஏசி போடு, காற்றே வர மாட்டேங்குது. ஐயோ சரிதான். படி. நான் படிக்க தான் போகிறேன், நீ சொல்லாத படின்னு. ஐயோ சரி முயல் படி. உன்னை தான் எல்லோரும் முயலுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நீ இன்றைக்கி முயல் மாதிரி இருக்கியே, நல்லா 2 குடுமி போட்டுக்கிட்டு. எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க ஹேர் ஸ்டைலு? நாங்களாம் பாரேன் அப்படியே இப்படி கழிச்சு விட்டா போதும், பொண்ணுங்க விழுந்துருங்க. அப்புறம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அப்படியே இங்கேருந்து எடுத்து பின்னி, அங்கேருந்து எடுத்து பின்னி, இப்படி ஒரு முடி. அப்போ தான் மனசு கொஞ்சம் ஃபாலோ ஆகுது. இதில் நான் எங்களுக்காக தான் போடுவோம், பசங்களுக்காகலாம் கிடையாது. சரி படி. திமிரு பிடிச்சவன். இது என்ன லெட்டரு? மறுபடியும் கேட்ட பக்கத்தில் தான் வந்து உட்காருவான். இது என்னன்னு தெரியலையா? ப்ராப்போர்ஷ்னாலிட்டி. அது ப்ரப்போர்ஷ்னாலிட்டி. ப்ரப்போஸ் ஜேகே இல்லை படி. எல்லாமே என்கிட்ட கேளு, எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, சரியா? சீனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டே ஜேகே, சோஃபி வந்திருக்குடா. இவன் ஒருத்தன். சோஃபி. ஹாய் ஜேகே. ஹாய் ஒயன். ஹாய். சரி நான் போகிறேன். இங்கேயே உட்கார்றி. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. படிக்கிற பொண்ணு, போகிறன்ற படி. சோஃபி சொல்லு, உட்கார் அப்படின்னு ஆப்போசிட்டில் உட்கார வைக்கிறான். மண்ணாங்கட்டி. நாங்கள் 2 பேரும் படிச்சிட்ருக்கோம், அங்கேருந்தே பார்த்துட்டா உள்ளே வரா பாரு சனியை. ஜேகே ஈவினிங் ஃப்ரீயா? நானா? அது பசங்க கூட கார் ரேஸ் போகணுன்ட்டு இருந்தேன். சரி நீ கூப்பிட்டா அதெல்லாம் எனக்கு எதுக்கு, வரேன். என்ன இவன் இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறான்? கடவுளே, அவன் கூப்பிட்டா போவானா? ஜேகே நான் கூப்பிட்டா எல்லாமே கேன்சல் பண்ணிடுவியா? என்ன இப்படிலாம் பேசுகிற? என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கையை பிடிக்கிறா. ஜேகே
இது என்னது? ஆ, இது எனக்கு தெரியல. என்ன டவுட்டுன்னு சொல்லி தெரியா? ஆ, கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது கை மேலேயே வைக்கிறாள் ரெக்கார்ட் நோட்டு. அப்போ பொசசிவ்னஸ்லாம் ஒர்க் ஆகுது. புள்ள இன்னும் ஃபாலினில் தான் இருக்கா. உங்ககிட்ட தான். இது என்னது? ஆ, இது தெரிலையாடி? ஆ, மரமண்டை அப்படின்னு தலையில் அடிக்கிறான். ஓ சாரி சாரி, ஹேர் ஸ்டைல் கலந்துரும்ல. சாரி சரி சரி. இது என்னன்னு கேட்டேன். மஷர்டிடி மக்கு. இது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியா? மக்கு படி. ஜேகே. சோஃபி நீ சொல்லு. அதுதான் ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலாம் டின்னர். நீ ஒரு பிளாக் ஷர்ட் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல, அதை போட்டுட்டு வரியா? சரிடி. என்ன திடீர்னு? இல்லை, நெக்ஸ்ட் வீக் எல்லாமே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே இருப்போமோன்னு தெரியாது. அதான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயமா? என்ன விஷயமா இருக்கும்? ஒரு வேளை மறுபடியும் பேட்சை பார்க்கலான்னு சொல்ல போகிறாளோ? என்னமோ சொல்லிட்டு போட்டு போயன். உனக்கு என்ன வந்தது? உனக்கு அவன் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ கோவம் ஆகுற? ஐயோ, ஏன்டா இந்த பொண்ணுங்க புத்தி இப்படி இருக்கும்? ஒருத்தர் வேணான்னு தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணான்னு நம்ம பிஸ்னஸ் போய் மூக்கு நுழைக்கிறது மட்டும்தான் இந்த வேலை. ஷோ கொயன், இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஈவினிங் என்ன சொல்ல போகிற சோஃபி? ஏதாவது முக்கியமான விஷயமா? இது வரைக்கும் நம்ம சின்ன பசங்க, காலேஜெலாம் போயிட்டால் கண்டிப்பாக பெரிய பசங்க ஆயிடுவோம். ஸோ அப்போ என்ன நடக்க போதோ அதை பற்றி இப்போனா கண்டிப்பாக லவ் தான் சொல்ல போகிறா. ஐயோ, இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. கையை வேற பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஓ சரி சோஃபி, அப்போ கண்டிப்பாக நான் வரேன். என்ன? நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டும்? நான் உனக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கலடி. அது போடு. ஒயன் என்னாச்சு? அரியோகே, தண்ணி வேணும். தண்ணி இந்தா. இல்லை எனக்கு இது வேணாம். லிசாக்கா, வாட்டர். லிசா, அவன் கொடுக்க விட மாட்டான்டி, நீ அவள்தே குடி. ஐயோ பேபி நீ சொல்லு. தண்ணி இந்தா குடி அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சிட்டே குடிக்கிறீங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கானோ? அது எனக்கும் தெரியும், 1-2 தான் தெரியும். ஆனால் அப்போல்லாம் பிடிச்சது இப்போ அவ்வளோ கோவம் வருது எனக்கு. வயன், நீ என்னடி இப்படி இருக்க? நல்லா வீரவசனம்லாம் அடிச்சுட்டு இன்னுமே பழைய மாதிரியே இருக்க. உன்னால் கொஞ்ச நாள் தான் மூவ் ஆன் ஆக முடியுதில்ல. ஷோ, நீ இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது வயன். ஹே வயன், ஆர் யூ ஃபைன்? எஸ் சோஃபிகா, ஃபைன் தான். நீங்கள் பேசுங்க. சரி ஜேகே, உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் போட்டுட்டு வரேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எல்லோலாம் ஒரு கலரு. என்ன வயன், எல்லோ கலராக பிடிக்கும் உனக்கு? ஆமாம். சரி சரி. ஸோ உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக். சரி, ப்ரௌன் எல்லாம் நல்லாவாக இருக்கும். பட் எல்லாம் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரௌன் ரொம்ப டல்லாக இருக்கும். என் கலர் எனக்கு ரொம்ப பெருசுக்கா. உங்கள் கலர் எப்படி கான்ட்ராஸ்ட்டுன்னு சொல்லி வரீங்க, அது மாதிரி என்னோடய ஃபேவரட் கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்கடி 2 செல்லங்களா. நான்லாம் உனக்கு செல்லம் கிடையாது. ஜேகே இங்கே பாரு. சரி இதெல்லாம் விடு. நீ படி, நான் ஜேகிட்ட தான் பேச வந்தேன். ஓகே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளோ திமிரு இந்த எனக்கு. சொல்லு சோஃபி. ஜேகே, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கடா இன்னைக்கு. போச்சுடா, இதை கேட்க தான் நான் இங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கணும். ஜேகே, அப்போ சோஃபி கூட நீ இன்னும் பேசிட்டு தான் இருக்க. தேங்க்யூ சோஃபி. நிறைய பேர் சொன்னாங்க காலையிலேருந்து. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி லைட்டாக இந்த சைடு ஃபெம் அடிச்சிருக்கு, அதுதான். அதெல்லாம் தாண்டி நான் உன் முகத்தை சொல்கிறேன்டா, ரொம்ப அழகாக இருக்கு. உன் கண்ணு என்னை பார்த்தல காலையில். ஏன்டா என்னை எப்படி பார்க்குற? எல்லாரையும் இப்படி தான் பார்க்குறது போல். அப்போ ஜேகே அப்படியே ஒயன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு,
ஆ கண்டினியூ டி சோஃபி. ஏன் அப்படி பார்க்குற? ஆ உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா இப்படிலாம் பார்த்தேன்னா. ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் கேட்கணுன்னு என் தலை எழுத்து. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் கொடுத்தனா நான் இன்னொரு வாட்டி உன்னை இழக்கவே மாட்டேன். ஓகே நான் படிச்சுட்டேன், நான் போகிறேன். ஒயின் உட்கார்றி ஆண்டி. நாங்கள் என்ன உன்னை மெதுவாக தானே பேசிகிட்ருக்கோம். இல்லை எல்லாமே முடிஞ்சுது. ஆல் டவுட் கிளியர். ஆல் டவுட் கிளியர். கிளியர் பாய் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளியில் போயிடுறா. என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? பாப்பா நாமே காலையில். அப்போ என்ன நேற்று பார்த்தா? எல்லாத்தையும் பார்க்கும் போல் பொறுக்கி சும்மாவே இருக்கிறது கிடையாது. எல்லாரையும் பார்த்து விட்டுருது. எல்லோரும் ஃபாலின் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன வயன்? எப்போவும் முடிஞ்சு போச்சு எல்லாமே. நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஆனால் அவன் சொன்ன மாதிரி அவன் இன்னைக்கு ரொம்ப தான் அழகாக இருக்கான். நோ இல்லை நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படின்னு கத்திட்டு உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. பூனா ஜென்னா உங்கள் பக்கத்துலேருந்து எப்போவோ காலி பண்ணி போனவ மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஷெரின் கிட்டே போயிட்டு நின்றுட்டு, என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்கா? அவளுக்கு உங்ககிட்ட பேசணுன்னு ஆயிடுச்சு போலடி, அதான். ஓ சரி சரி, அவள் பக்கத்தில் நான் உட்காரல, உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஷெரினை நடுவில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் பக்கத்தில் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. ஷெரின் நடுவில். ஷெரின் என்னடி நீ ரொம்ப ஓவராக பண்ணுற? உங்ககிட்ட பேசணுன்னு தான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். அதை தெரிஞ்சு சீன் போடுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனேடி. ஷெரின் அன்றைக்கி நானும் உங்ககிட்ட கெஞ்சி வரும்போது என்னை எப்படிலாம் அலைய விட்ட? அந்த கெஞ்சலுக்கு கொஞ்ச நேரம் தள்ளி உட்காந்தா என்னவா? ஓவராக பண்ணாதடி, நீ அவ்வளோ வர்த்து கிடையாது. வர்த்துலன்னா எதுக்கடியே மறுபடியும் வந்து உட்கார்ற ஷெரின்? ஷெரின் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப கேவலமாக இருக்குடி. இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஷெரின். ஐயோ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 2 பேரும் பேசிட்டிங்கன்னா பேசிக்கோங்க, நான் தள்ளி போங்கிறேன். வா வந்து வயன் உட்காரு, வா வா. இல்லடி நான்லாம் உட்கார மாட்டேன், வா பக்கத்தில் தள்ளு. வயன் ரொம்ப சீன் போடாத. ஜனா நீயாவது உட்காரு. இல்லை நான்லாம் உட்கார மாட்டேன். இப்போ உட்கார போகிறீங்களா இல்லையா? எல்லோரும் தள்ளி விடுங்கடி. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான்லாம் உட்கார மாட்டேன்டி இவங்க கூட. சி அப்படின்னு 2 பேரும் சீனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வயன் என்னடி? என்ன பிரச்சனை உனக்கு? அதை நான் கேட்கணும் ஜென்னா, என்ன பிரச்சனை உனக்கு? பேசலாம் அகெயின் ஓகேவா? சண்டைலாம் இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன். அப்போ அதை சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சீன் போடுற? நீ தான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சீன் போட்டது வயன். சரி நான் போட்டுட்டேன், நீ வர வேண்டியதானே? தோள் மேலே கை போட வேண்டியதானே? சரி சாரி வயன். சாரி ஃபார் எவ்ரி திங். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். போடி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அந்த பக்கத்து கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசில் எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, இவங்க 2 பெருசானா பிரிஞ்சிரும்னு. அவ்வளோ கலாய்ச்சாங்கடி. நீ வா, அவங்க முன்னாடி போய் 2 பேரும் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு நிற்கலாம் சரியா? உனக்காக நான் நிறையா கிஃப்ட்ஸ் வேறு பேக்கில் வச்சுருக்கேன், நீ வா அப்படின்னு அவளை இழுத்துட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி நடித்து எல்லோரும் வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகுது. முன்னே இருந்த வரையும் கொஞ்சம் நீங்கள் ஜேகே கிட்டே பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்பப்போ அவன் வருவான், சைட் அடிப்பான், நீங்களும் திருப்பி சைட் அடிக்கிறீங்க. அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு விஷயம் நடந்தது உங்கள் மனசுக்குள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுவீங்க மேலே கிளாஸ்க்கு. ஸோ ஃபைனலாக அந்த டே ஃப்ரைடே, அதான் ஃபேர்வெல் கூட, அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படின்னு போயிடும். எல்லோரும் அப்படியே கலரு அது இதுன்னு பூசிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஒயன் ஜென்னா இந்தாடி கலர், போய் எங்கள் அண்ணன் மேலே பூசிட்டு வா. ஏன் நான் அவன் மேலே பூசணும்? பூடி, எல்லாம் ஒரு ரீசன் தான். டே போடா, இதுதான் லாஸ்ட் டே, ஒயன் மேலே போய் பூசிட்டு வா. எனக்கு தைரியம் இருக்குது. அவள் ஏதாவது கோச்சிக்கிட்டோண்டா, போய் பூசிட்டு வா. இப்போ இல்லைன்னா வேறு எப்பட்றா? நான் போய் என்னோட ஷனாயாவோட நெஞ்சிலேயே போய் பூச போகிறேன். சீ தூ, என்ன மயிரோ, தள்ளு. என்ன ஜென்னா, இல்லை தள்ளி விடுங்கடி.
நான் ஏன் ஜேகே மேலே பூசணும்னா சஞ்சு மேலே போகிறேன். எனக்காக பூச மாட்டியா ஒயன்? போ. ஏ லாஸ்ட் டே வேறடி. இதுக்கப்புறம் எப்போ நீ பார்க்க போறியோ உன்னோட க்ரஷ்ஷை? எக்ஸ் க்ரஷ். சரி என்னவோ பூசு, அப்படியே அப்பிருடி. பூசுகிற மாதிரி போய் அப்பிரு, அவ்வளோதான். சரி ஓகே நீங்களாம் சொல்கிறனால அப்படின்னு கையில் கலர் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட் போகிறா. ஜங்குக்கும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வரான். 2 பேரும் ஆப்போசிட் நின்றுக்கிறாங்க. அது அது வந்து என்னடி? அது ஜேகே ஐ லவ் யூ. நான் தான் உன் மேலே ஃபர்ஸ்ட் கலர் பூசுவேன். ஐ லவ் யூ அப்படின்னு இடையில சோஃபி வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு கலர் பூசிடுறா. எனக்கு ஒரு மாதிரியாக அப்படியே திரும்பி போகிறா. சோஃபி ஒரு நிமிஷம் இரு. என்ன இரு? நான் இது சொன்னால எனக்கு முடிவு சொல்கிறேன்னு இப்போ சொல்லு. நம்ம அகெயின் பேட்சை பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஒயன் நில்லுடி. ஏய் எதுக்கு நிற்கணும்? கலர் பூச வந்தல்ல, பூசுவா. அதான் ஆல்ரெடி பூசிட்டாங்கல்ல, நான் ஏன் பூசணும்? இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு பூசுவேன் தான் வந்தேன். அப்படிலாம் தெரியல. 2 பேரும் டின்னர் போனீங்கல்ல, நான் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்தேன். என்ன ஸ்டாக் பண்ணுறியா நீ? என்னை பிளாக் பண்ணிட்டலடி இன்ஸ்டாவில். எந்த ஐடி? எந்த ஃபேக் ஐடி? எத்தனை வச்சுருக்க? அவ்வளோலாம் நீ ஒன்றும் சீனும் வர்த்து கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. இது இன்றைக்கி ஹாட் டாபிக் வேறு. ஓ ஹாட் டாப்பிக்கு. சரி இப்போ என்ன, எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? கலர் பூச தானே வந்த, வா பூசு. கலர் உன் மேலே பூச வந்து தான் நான் கீழே கூட போடலாம். எதுக்கடி இப்படி நடந்துக்கிற? லாஸ்ட் டே இது. எனக்கு இப்போ கூட சண்டை போடுவியா? எனக்கு நீ வேணான்னு சொன்னல அன்றைக்கி என் கண்ணு முன்னாடி வராதன்னு. எகெயின் என்கிட்ட ஏன் வர என்னை பார்க்குற? அவ்வளோதான். நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நீ பண்ண அந்த பொறுக்கி விஷயம் இல்லைன்னு ஆயிடாது. ஏன்டி அத்தவே சொல்லி காட்டுற? ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓயன். அதை சொல்லி காட்டினாலும் அது உண்மை தானே? ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி அசிங்கமாக திட்டின தானே நீ? அது இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு நல்லா தெரியுதுடி உன் புத்தி. என்னை திட்டுறதுக்கு வேற உன்கிட்ட எதுவுமே இல்லை. அவ என் மூஞ்சில் கலர் பூசினதும் உனக்கு பொசசிவ் ஆயிடுச்சு. அந்த கோவத்தை இப்படி சீப்பாக என் கேரக்டரை வச்சு பேசி எத்த சொன்னாலும் அதை இழுகிறல்ல, என் பாஸ்து இழுகிறல்ல நீ. சொல்றி, நான் என்ன பேச வந்தாலும் என்ன பண்ணாலும் எப்போ பாரு நான் பொறுக்கி நான் பண்ண கால் பண்ண ஒத்தவே இழுகிற. அப்போ உன்னோட இன்டென்ஷன்லாம் நான் ஹர்ட் ஆகணும், அதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும், அப்படிதானே? ஜேகே என்னடி ஜேகே? அதையே நினச்சிட்டு வாழ்ற. நான் போய் வாழு. எதுக்கு என்கிட்ட கலர் பூச வந்த? பொடி. ஜேகே டே ஜேகே தள்ளுறா சைனீஸா. வாழ்கிறதுக்கு செத்தரலாம் போல. டே தள்ளுறா. ஒயன் அறிவே இல்லையாடி? இன்னைக்கு லாஸ்ட் டே. அப்போ கூட அவனுக்கு இதை ஞாபகப்படுத்தி ஒன்றுன்னு உனக்குலாம் எங்கேருந்துடி வர நீ எல்லாம்? சைனீஸா எவ்வளோ ஹர்ட் ஆவான்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க நீ. இங்கே பாரு, இந்த வீடியோவை பாரு. அன்றைக்கி பப்பில் ஜேகே உன்னை கூப்பிட்டு போயிட்டான்ல தனியாக. அப்போ சஞ்சு நல்லா குடிச்சு உண்மையை ஒத்துக்கிட்டான் பாரு. ஆமாம் தெல்ல, நான் தான். ஆமாம், முன்னாடி என் கூட தான் இருந்தா. அப்புறம் இடையில ஜேகே வந்தோன்னு போயிட்டா. அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இப்படி பண்ணாதான் லைக்கு. அவள் ஒரு ஐட்டம். ஆமாம், அவள் என்ன மாதிரி ஐட்டம் தெரியுமா? முதல்ல என் கூட இருந்தா. ஜேகே வந்து பேசினதும் அவள் கூட போனான். அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு நான் ஃபேக்காக அவன் மேலே ஒரு பழியை போட்டு க்ரியேட் பண்ணி விட்டல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்டே வந்தா. இப்போது அது நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சால் மறுபடியும் அந்த ஐட்டம் ஜேகேட தான் போகும். சஞ்சு பாத்தியா எப்படி பேசியிருக்கான்னு? இந்த தாயோலி தான் அதெல்லாம் பண்ணது. உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னை தப்பாக பேசினது எல்லாமே. அந்த டேக்கு அப்புறம் சஞ்சு கிட்ட நல்லாவே பேசியிருக்க மாட்டான், ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோவை நான் ஜேகேட்ட காட்டினேன். ரொம்ப அழுதான். ஒயன் அப்படி கிடையாது, ஐட்டம் நீ ஆண்டா சொல்கிறான்னு போய் பல்ல உடச்சிட்டு வந்தான். அதான் இவ்வளோ நாள் அந்த சாரை காணும் ஸ்கூலுக்கு. கால் பண்ணியிருப்பியே, எடுத்துருக்க மாட்டானே. தலைமறைவாக இருக்காண்டி. சைனீஸா இப்போ ஜேகே
பண்ணலை, சஞ்சு தான் பண்ணியிருக்கான். இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப நீ? ஆனால் ஒயன், நீ ஒன்று பண்ணுறல்ல, அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு மறுபடியும் அவனை குத்தி காட்டி என்ன பண்ணாலும் அதை இழுத்து அவனை ஹர்ட் பண்ணுறது, அதை தயவு செஞ்சு அந்த பிஹேவியரை எடுத்துடுறீ, சரியா? அது எப்போவுமே நல்லா இருக்காது. ஒருத்தவங்க பாஸ்டில் பண்ணியிருக்கலாம், அதையே திருப்பி சொல்லி அவங்கள அடிக்கணும்னா அது நல்ல கேரக்டரே கிடையாது ஒயன். உங்ககிட்ட எல்லாமே நல்லா இருக்கு, நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் இந்த ஒரு குவாலிட்டி உனக்கு வேணாம் ஒயன். சாரி சைனீஸா, சஞ்சு இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி ஒயன், நீங்கள் வா, அழாத. சைனீஸா அப்படின்னு சைனீஸை கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறா. சாரி சைனீஸா, உன்னையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் டிசர்வ் யூ. உங்கள் எல்லாரையும் நான் டிசர்வ் நான் லாய்க்கே இல்லை. சரி, இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல ஒயன். ஒயன், சைனீஸ் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஷனாயா, நீயும் நிறைய டைம் சொல்லியிருக்க, நான் எதுவுமே கேட்கல. என் கூட இருக்கவங்களே எவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் ஒயன், நீ ஈஸியாக ஏமாந்துடுற. இதுக்கப்புறம் அப்படி இருக்காத. அவன் ரொம்ப பாவண்டி, ரொம்ப புலம்புவான் தெரியுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட மனசுலேயே நான் எவ்வளோ கேவலமாக பேர் வாங்கிட்டேன்னு. நான் இப்போவே போய் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு உள்ளே அழுதுகிட்டே ஓடி போகிறா. ஜேகே அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கான். டே வேறு பாட்டு போடுங்கடா. ஜேகே ஒரு நிமிஷம் என்ன பாரு. ஜேகே தள்ளுறி. ஜேகே இப்போ வராத, நான் வேறு மாதிரி மூடில் இருக்கேன். அப்புறம் செத்து போயிட்டேனா என்னை கேட்காத, கிளம்பு. ஜேகே ஓகே இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 12 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா பேருக்கு 12th அண்ட் 11th நடுவில் நிறையா க்ரஷஸ்லாம் இருக்கலாம். பொண்ணுங்க பசங்களை பார்க்க முடியாது, பசங்க அவங்க க்ரஷ்ஷான பொண்ணுங்களையும் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களை அவங்க மறந்தாலும் மறந்துடுவாங்க. நான்லாம் ஸ்கூலே மறந்துடுவேன்டா. ஜெயே ஒரு ஃபார்மில் தான் இருக்க போல். ஆமாடா, பேசுடா. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் கன்ஃபெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாலும் உங்களையும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் என்னோடய ஈவெண்ட்டில் நான் அவங்க எல்லாருக்கும் ஒயிட் கலர் ஷர்ட் கொடுக்குறேன், ஒன்லி ஃபார் பாய்ஸ். எத்தனை பேரும் அந்த பையனுக்கு க்ரஷ்ஷாக இருக்காங்களோ எல்லோரும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போய் அந்த ஒயிட் ஷர்ட்டில் மொத்தமாக கொடுத்து தள்ளுங்கடி. ஹே சூப்பர்ரா ஒயிட் ஷர்ட்டை குர்ரா அப்படின்னு சைனீஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓடுறான். ஜேகேவும் அதை ஒன்று எடுத்து போடுறான் ஒயன் முன்னாடியே, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு. ஜேகே நீ போடி இப்போ. அண்ட் நிறைய பேருக்கு சொல்லிக்க முடியாமல் காதல்லாம் இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கீங்க, நான் பார்க்குறேன். பேபி, காலேஜ் போனது என்னை மறந்துட மாட்டல்ல? இல்லடி, நான் மறக்க மாட்டேன். நீ இல்லாமல் இந்த ஒரு வருஷம் மறக்க மாட்டேன். அங்கே பாரு எப்படிலாம் அழுகிறாங்க. இந்த மாதிரி அழுகிறது எனக்கு ஒரு பொண்ணு இல்லை. ரொம்ப அன்லக்கி சைனீஸா நான் இல்லை. சேக்கே அவ கூப்பிட்றா, கேள்றா. கண்டிக்காத, நீ வைப் பண்ணுறா மச்சான். ஷர்ட்டை போட்டதும் நம்மளை நோக்கி நிறையா பொண்ணுங்க வராங்க போலியே. ஜெகே ஓடுறா அப்படின்னதும் அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. அவங்கள துரத்திட்டு அவங்க மேலே யாரெல்லாம் க்ரஷ்ஷாக இருக்காங்களோ அந்த பொண்ணுங்களாம் ஓடுறாங்க. ஜேகே ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ். ஜேகே உன்னோட ஒயிட் ஷர்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்துக்கிறேன். ஜேகே நான் சைனீஸா நில்லு. சைனீஸா, ஐயோ ஷனாயா இங்கே வாடி, வா. சைனீஸா வா, நம்ம ஸ்டோர் ரூம் போயிடலாம் அப்படின்னு சைனீஸ் ஷனாவை கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஜேகே ஓடிட்டுருக்கான். என்ன அவாய்டடா பண்ணுற இரு அப்படின்னு இங்கே ஜேகே கிட்ட போயிட்டு அவனை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே திரும்பிட்டு, என்னங்கடி உங்களுக்கெல்லாம்? ஹே ஒயன், நீ ஓல்டு ஃப்யூஸ் போயிட்ட சரியா? இதுக்கப்புறம் நியூ ஜெனரேஷனுக்கு வழி கொடு. தள்ளு, அந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரே ஒரு தடவை கரையாக்கிக்கிறோம். தள்ளு. நோ. ஏன்? ஒயன் தள்ளு. முடியாது, நீ அமைதியாரு. கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? சோஃபி அக்கா நீங்கள் கேளுங்க. ஒயன் கொஞ்சம் தள்ளுறியா?
அவன் என்னோடய ப்ராப்பர்ட்டி. ஆ டு யூ திங்க் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒயன் சாரி அக்கா, இதுக்கு முன்னாடி வேணால் அவன் உங்களோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், பட் நவ் அவன் எல்லாமே எனக்கு தான். ஜேகே நீ வா. எங்கடி கூப்பிட்டு போகிற? என்னடா இவ்வளோ சீன் போடுற? வாடா. ஏ ஒயன் வாடா அப்படின்னு அவன் காலரை பிடிச்சி இழுத்துட்டு தனியாக போய் ஒரு வாலில் அப்படியே பின் பண்ணுறீங்க. அவனை அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு எத்தனை தடவை கூப்பிட்றேன்? உனக்கு அவ்வளோ திமிரா? என்ன என்னடி உனக்கு? எதுக்கு இப்போ வர? அவளுங்களாம் வந்து முத்தம் கொடுத்துருந்தாளுங்கன்னா சொர்க்கத்தில் இருந்திருப்பேன். நீ யார்ரி? எத்தனை தடவை நீ இந்த மாதிரி நான் வாலில் பின் பண்ணும்போது நீ பேசுகிறத கேட்டிருப்பேன். இப்போ நான் பேசுகிறத நீ கேட்கணும். ஹே ஜேக்குவை விடடி, தள்ளு. நீங்களாம் கேட்க மாட்டீங்க, அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு விட மாட்டீங்கல்ல. என்னடி முத்தம் கொடுக்கணும்ல? எங்கள் லிப்ஸ்டிக் கொடு அப்படின்னு அதை வாங்கி ஒயன் நல்லா வாய் ஃபுல்லாக பூசிட்டு, ஜேகே கிட்ட வா அப்படின்னு அவன் ஷர்ட் ஃபுல்லாக கொடுக்குறா. ஜேகேக்கு ஒரே பரவச நிலை அடையிறான். எல்லாரும் அப்படியே வாயை புழக்கிறாங்க. ஜென்னா சைனீஸ் எல்லாரும் கத்துறாங்க. ஓ ஜேகே வேற லெவல்ரா டே, ஒயன் ஒயன். எங்கே கொஞ்சம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டேன். இந்த ஹார்ட் எங்கே கொடுக்கணும்ல? இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன். ஜேகே புரியுதா? இங்கே நான் மட்டும்தான் இருக்கணும். ஏய் என்ன என்ன பார்க்குற? வாடா அப்படின்னு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. போயிட்டு அப்படியே அவன் நெஞ்சில் சாஞ்சுக்கிறீங்க. என்னடி என்னாச்சு உனக்கு சடனா? போன கத்திட்டு ஐம் சாரி ஜேகே. இங்கே பாரு, என்ன பாரு. என்ன அப்படின்னு அப்படியே அவன் கேட்டு இவ்வளோ நாள் அலைஞ்சிட்டு இருந்த முத்தத்தை அவன் உதட்டில் கொடுக்குறீங்க. ஒயன் என்னை விட்டு போறியா நீ? காலேஜுக்கு அங்கே இங்கேன்னு ஒரு வருஷம் இருக்க மாட்டியா நீ? சொல்லு, பதில் சொல்லு. எங்கே போகிற? யூரோப், அமெரிக்கா? எங்கேயும் போகக்கூடாது, எங்கே தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், நீ கேட்குற. காலேஜ் முடித்த உடனே வெளியில் வந்து நிற்பேன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட. என் கூட ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை 1 மணி நேரம். என் கூட ஊர் சுற்றிட்டு, ஊர் முழுக்க சுற்றிட்டு, இந்த ரோடு ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்கு பசங்கக்கிட்டேன்னு போகிற, சரியா? ஆமாம். ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. போதுமா? ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், க்ரஷ் மட்டும் கிடையாது. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ப்ளீஸ் நினைக்காத இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னு. நான் ரொம்ப நாளாக ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா. நீ என்னை ஒரு மாதிரி கேர் பண்ணலை, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணாதுன்னு. அப்போத்துலேருந்து இப்போ இடையில குடிக்காதுன்னு சொல்லும் போது கூட ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ. உன் மேலே ரொம்ப என்னால் ஒன்று விட முடியாது. ஐ லவ் யூ. டே ஜேகே, டே கலக்குடா டே அப்படின்னு இந்த பக்கம் திரும்புறீங்க. எல்லாரும் அப்படியே அங்கே தான் இருக்காங்க. ஜேகே அப்படியே அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறான். என்னடா சொல்ல போகிற? ஜேகே ஜேகே எல்லாம் கத்துங்கடி. ஜேகே ஐ லவ் யூ டூடி அப்படின்னு அவனும் அப்படியே இழுத்து ஒரு முத்தம். 2 பேரும் இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த கிஸ்ஸை அந்த அவன் கேட்டிருப்பான்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றான். வயனோட உதட்ட கொஞ்சம் கூட விடாமல் அப்படியே அங்கே இங்கேன்னு ஒரு மாதிரி மாறி மாறி முத்தம். அது ரொம்ப ஒரு டீப்பான முத்தம். ஓ மை காட், அங்கே பாரு அவன் எப்படி முத்தம் கொடுக்குறான்னு. அவன் மட்டும் என்ன சும்மாவா? 2 பேரும் இங்கிலீஷ் படத்தை இப்படி ஓட்டுறாங்க. வெறித்தனமாக பார்த்துருப்பாங்க போலடி. என்னடி இது? ஓ மை காட், சைனீஸா? ஷனாயா வா, அவங்கள மாதிரி நம்மளும் ஷனாயா அப்படின்னு சைனீஸும் அவங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜேகே அவங்களெல்லாம் பார்த்ததுமே இவங்களுக்கெல்லாம் ஆன் ஆகிடுது. எல்லோரும் மாறி மாறி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஜென்னா ஒரு மாதிரி ஜிமினை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹலோ ஜிமின், சொல்லு பேபி. நான் ட்ரைவ் போயிட்டுருக்கேன், அப்புறம் கூப்பிடவா? அது ரொம்ப முக்கியம். இங்கே எல்லோரும் முத்தம் கொடுக்குறாங்கடா, நீ மட்டும் இல்லை என் கூட. நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்னை பார்க்க வரியா? சரி வரேன். உண்மையாவா? ஆமாம் ஆமாம். ஐயோ நீ போய் சொல்கிற. வரேன்டி, பட் ஐ மிஸ் யூ ஸோ மச். மிஸ் யூ டூ ஜென்னா. சீக்கிரமாக வருவேன் சரியா? சீக்கிரமாக வா, ஐ எம் வெயிட்டிங். ஜேகே, ஓயன், ஐ லவ் யூ. நான் இன்னொன்று பண்ணணும். நீ வா, வண்டி எடு, வீட்டுக்கு போகலாம். எதுக்கு? நீ வா, வண்டி எடு. அப்படி சொல்லிட்டு அவன் பைக் எடுக்கிறான். நீங்கள் கெத்தா பின்னாடி ஏறி உட்காடுறீங்க. அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. எல்லோரும் அப்படியே கத்துறாங்க. ஃபாஸ்ட்டாக போகிறான் அவங்க வீட்டுக்கு. வா ஜேகே, இறங்கு. வீட்டுக்கு எதுக்குடி? வான்றல வா. அம்மா அம்மா, என்னடி எதுக்கடி கத்திட்டு? பொயன், இவன் கூட? ஆமாம், இவன் கூட தான் வந்திருக்கேன். இவனை தான் நான் லவ் பண்ண போகிறேன். காலேஜ் போக போகிறேன். அதுக்கப்புறம் நான் இவன் கூட தான் இருக்க போகிறேன். யாராலே இது பிடிக்க முடியாது. இவன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைங்க. இவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவன் அது பண்ணல. வயன், நீ என்ன முட்டாளா? ஆமாம் முட்டாள் தான் நீங்கள் நினச்சா. பொயன், உனக்கு என்ன பைத்தியம் தான் இவன் மேலே. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா. பொயன், அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா? அவன் அது பண்ணல. அப்புறம் சஞ்சு தான் அதெல்லாமே பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான் ஒரு வீடியோ பாரு. ஜேகே நீ வா அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடியும் அவன் முத்தம் கொடுக்குறா ஜேகேவை. பொயன், என்னடி பண்ணுற? எனக்கு பயம் இல்லை. நீயும் அப்படி தானே? இன்றைக்கி மட்டும் ஏன் பயப்படுற? முத்தம் கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. பொயன், சஞ்சுவா இதெல்லாம் பண்ணது? புரிஞ்சுதா? அநியாயமாக இந்த பையனை போய் நானும் நீயும் சந்தேகப்பட்டுட்டோம். இவன் காலை விழுந்து சாரி கேட்டாலும் இதுக்கெல்லாம் ஈடாகாது. மா, ஆஸ்கிம் சாரி கேளு. பொயன், ஆண்டி அதெல்லாம் வேணாம். ஏய் அமைதியாக இருறி, கம்முன்னு இருறி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அமைதியாக இரு. என்ன நீ இவ்வளோ பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட் உனக்கு வந்திருக்கு. ஒரு சாரி கூட கேட்கலன்னா எப்படி? அம்மா நீ கேளுமா, நீ கேட்கணும். நீ கேட்டால் தான் நீ என்னோட அம்மா. இல்லை ஆண்டி, நீங்கள் கேட்காதீங்க ப்ளீஸ் ஆண்டி. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. வேணாண்டி, நீ சும்மா இரு பேபி. அம்மா நீ கேளுமா. இல்லை ஆண்டி, நோ ஆண்டி ப்ளீஸ். கேட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாதீங்க ப்ளீஸ். இல்லை ஜேகே, சாரிப்பா. லிட்ரலி நான் அப்பியரன்ஸ் வச்சு ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன். நீ இவ்வளோ ரொம்ப பெருந்தன்மையாக சாரி கேட்காதீங்கன்ற. ஆனால் என் மேலே நிறையா தப்பு இருக்குது. சாரிப்பா. அப்பாடா ஜேகே, ஐ லவ் யூ. அம்மா நான் உன்னை லவ் பண்ணுறேம்மா ப்ளீஸ். பைத்தியக்காரி பாடி அப்படின்னு ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு வெளில போயிடுறான். ஒயன் டைட்டாக அவளை கட்டி பிடிச்சிட்டு, ஜேகே ஐ எம் ஸோ சாரி, ஐ லவ் யூ. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இனிமேலும் வாழ்க்கையில் நீ எந்த டிஸ்ரெஸ்பெக்ட்டும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் அவன் கூட இருப்பேன் சரியா? எப்படியோ நான் புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அது போதும். ஆனால் நீ சாரியெல்லாம் கேட்க வச்சுருக்கக்கூடாது அம்மாவை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆகிக்கிட்டோம், அரை மணி நேரம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாக போயிடுவேன் அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஷார்ட்டான ஸ்டோரி. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா? ஆமாம், அவன் காலேஜ் போயிட்டான். நான் அவனை கட்டி பிடிச்சி அழுதேன். விட்டு போகாதே ஜேக்கு, இதுக்கப்புறம் கிளாஸில் நீ இருக்க மாட்டல்ல க்ராஸ் பண்ணி போகும்போது. பேபி ஏன்டி சீக்கிரம் நீ வந்துடு என் காலேஜில். ப்ராமிஸ். ஒரே ஒரு வருஷம் மட்டும் இரு, அதுக்கப்புறம் என் காலேஜ் தான் நீ சரியா? அப்படின்னு அவன் சொல்லி அந்த ப்ராமிஸையும் காப்பாற்றினான். ஒரு வருஷத்துலேயே அவனோட காலேஜ்லேயே நான் போய் சேர்ந்தேன். அதுவும் அவன் காலேஜ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் இருந்தனால ஹாஸ்டல்லையே சேர்த்திட்டாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான். ஆனால் மாதத்தில் 30 நாளும் அவனோட ரூமில் தான் இருப்பேன், பையன் மாதிரி கெட்ட போட்டுட்டு. இந்த பொண்ணு இதுக்கு அடிக்கடி இங்கே வருது பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு. மாட்டினண்டா ஜேகே, ஐ லவ் யூ. பார்த்து போடி, நான் இன்னைக்கு நைட் வருவேன். ஓகே பேபி, மிஸ் யூ.
இது மாதிரி இவனுக்காக நான் மட்டும் கஷ்டப்படல, பாவம் இந்த பையனும். பேபி, அந்த பொம்பளை வார்டன் பார்த்துட்டாடா. என்னடா, எப்படியாவது கீழே போ. பையன் கதவை தர்றி. ஒரு பையனை உள்ளே வச்சுட்டு இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கியா? கீழே விழுந்துருவாண்டி நான். பேபி தங்கம்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அப்படியே குதிச்சிரு, அந்த இடத்துல குதி, உனக்கு கை காலெல்லாம் அடிப்படாது. வார்டன் அப்படிலாம் இல்லை, நான் பொண்ணுங்க கூட தான் இருக்கேன். ஐயோ, ஜட்டி கூட போடலடி. பரவாயில்ல போ, நான் ஜட்டியை மேலேருந்து தூக்கி வீசுகிறேன். வார்டன் பார்த்தீங்களா, யாரும் இல்லை என் ரூமில். ஸோ இதோட ஸ்டாப் ஆகலை. 2 பேரும் ரொம்ப நாளாக மாறி மாறி அப்படி இப்படின்னு இருந்திருக்கோம். ஆனால் ரொம்ப லவ்வும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2-3 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன, இப்போ தான் நாங்கள் காலேஜ் படிக்கிறோம். இதெல்லாம் ஆனால் நான் கண்டிப்பாக நடக்கும், நான் மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஹாப்பி என்டிங். என்னோடய க்ரஷ் கூட எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவன் என்னை விட பைத்தியமாக லவ் பண்ணுறான் என்ன. நான் எப்படி சோஃபியாவும் அவனும் லவ் பண்ணுறத அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்தனும், அதை விட 100% எங்கள் லவ்க்கும் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க காலேஜில். டெய்லியும் வந்து, அக்கா ஜேகே அண்ணாவும் நீங்களும் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீயும் வாயினும் ரொம்ப லவ் பண்ணுறீங்களாடா, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை மாதிரி தான் லவ் பண்ணும் போல இருக்குடா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதையும் என்கிட்ட சொல்கிறதையும் 2 பேரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் இதுதான் க்யூட் லிட்டில் அண்ட் டிவைன் லவ் ஸ்டோரி. ஓகேடா, இதோட நான் இந்த எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இடையில தண்ணி குடிக்காமல் ரெக்கார்ட் பண்ணனா, அதான் கொஞ்சம் உளறுபடி ஆகிடுச்சு, மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல எஃப்எஃபோட நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ லாட்ஸ்.